இன்றைக்கி நம்ம கண்டிக்கோட்டாவை தாங்க விசிட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. குட் மார்னிங் எவ்ரிபாடி. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாமா? குட் மார்னிங் சரோஜ். சரோஜ் அங்கே எழுந்திரிங்க. குட் மார்னிங். ஏ பேபி இங்கே பேர். குட் மார்னிங். போலாமா? கொஞ்சமா ரெடி ஆயிருக்கோம், போயிட்டு வந்து மொத்தமா ரெடி ஆயிருக்கோம். கொஞ்சமா ரெடி ஆயிருக்கோம். ஆமா. ஸோ இப்போ கிளம்புறோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக. வாங்க போகலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால கிளைமேட் வந்து இப்போ சூப்பராகவே இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நியர்பையே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் வந்து நமக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம ரைட் எடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதுதான் பெண்ணார் ரிவர். நம்ம வந்து கரெக்டா வந்துட்டோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? தெரியுதான்னு தெரில. வந்து வியூ பாயிண்ட்டுக்குன்னு சொல்லி பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு இங்கிருந்து பார்க்குற வியூ. அவசர அவசரமாக கிளம்பி வந்தாச்சு. என் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெண்ணார் ரிவர். ஆக்சுவலாக இந்த கண்டிக்கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட் வந்து நடுவில் இருக்குது. ரிவர் வந்து சுற்றி இருக்கு. அதாவது ஒரு கோட்டையை சுற்றி ஒரு ரிவர் வந்து பொழந்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அந்த வியூ கூட நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த இடத்தோட ஸ்பெஷல். நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வியூ, எஸ்பெஷலி இந்த சன்ரைஸ். Hey guys, சன்ரைஸ் வியூ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். We are doing what we love. மறுமூடி இதெல்லாம் படிப்போம். நாங்க அப்புறம் உள்ள கார்லயே போலாம். ஏய் ஆண்டி, என்ன கோட்டைக்குள்ள போறியா? கோட்டை யாரும் இது வரைக்கும் எதுவும் கேட்கல. இதுக்கப்புறம் கேட்காம இருக்காங்க. நம்ம 4 பேர் போறோம். அங்க பாருங்க ஒருத்தர் இருக்காரு முன்னாடி. கோட்டை நுழைவாயில் கதவை பாருங்கள். ஜெய் போங்கடா. மழை பெஞ்சிருக்கா பாருங்க. தண்ணியில அப்படியே கார்ல போறது செம்ம ஃபீலா இருக்குங்க. வாவ், 2 பக்கமும் ஒரு பெரிய மதில் சுவர். சீரியஸ்லி ஏ. ஜெயிலுக்குள்ளே போகிறோம். நம்ம ஜெயிலு வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம். என்னங்க இப்படி கட்டியிருக்காங்க? ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. இங்கேருந்து அந்த டெம்பிளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கோட்டை. போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய பெரிய கல்லை அடுக்கி கடன்னு ஒரு சுவரை கட்டிடுறாங்க. நம்ம தான் சிமெண்ட்டு மண் ஜல்லின்னு வாங்கி செலவு பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு பேஸ்மென்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. கல்லு மேல கல்லு அப்படியே அடிக்கிருக்காங்க. அவ்வளோ தெரியுதா? கீழே பெருசா ஆரம்பிச்சு மேல சின்னதா கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் சப்போர்ட். ஸோ இப்போ தெரியுதாங்க, நாங்கள் வந்து எங்கள் வீடு வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் முறையில் கட்டியிருக்கோம். அப்போவே பாருங்க என்னமோ அப்போ இன்டர்லாக்கிங் தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே இன்டர்லாக் தான். பாருங்களேன், ஒரு கல் மேலே ஒரு கல். இங்கே சிமெண்ட்டு
எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு கல்லை டிசைன் பண்ணி இன்னொரு கல் மேலே வச்சுருக்காங்க. அப்படியே அடிக்க கீழே ஃபுல்லாக பெருசாகவும் மேலே வந்து சின்னதாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் இப்படி தான் அவ்வளோ ஹைட்டு கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்களோ தெரில. அவ்வளோ பெரிய ஹைட்டை பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த ஆர்கிடெக்சர்ஸ் தான். இந்த கோயில் உள்ளே வந்ததுங்க, இந்த கோயிலை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு லான், ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை தூண்களை வச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த சென்டர், அந்த என்ன சொல்லுவாங்க, மூலவரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யாருமே இல்லை. வாவ், சூப்பராக இருக்குது இந்த கோயில். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகு. இது வந்து பின்னாடி இந்த சைடு வந்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஒரே இதுதான் அந்த மெயின் மூலவர். வாவ், செம்ம அழகு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலை.